ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாடு ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி பண்ணலாங்க பார்க்கலாங்க வாங்க. இப்போ நம்ம முட்டை குழம்புக்காக ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுக்க போகிறோங்க. அதுக்காக பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஒரு அரை ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் ஒரு 6 வரமிளகா சேர்த்துருக்குறேங்க. அடுத்தது நம்ம வரமிளகா கூட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. 2 ஏலக்காய், ஒரே ஒரு பெரிய பீஸ் பட்டை, 4 கிராம்புங்க, அரை ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே சேர்த்து அதோட கலர் சேஞ்ச் ஆகி வரட்டுங்க. அதோட நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ அது கூட ஒரு 15 கூட சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். அது வரை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம இப்போ திருவி எடுத்த தேங்காய் துருவல் 1 கப் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் கூடவே 3 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு தேங்காய் நல்லா வறுபட்டு சிவந்து வரட்டுங்க. அது வரை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கிற ஸ்பைசஸும் தேங்காய் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்தது நம்ம முட்டை குழம்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுக்காக பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. இப்போ அதில் 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பேனில் சேர்த்துருந்தா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம இப்போ பொடியாக கட் பண்ணிட்டு 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரட்டுங்க. நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். அது வரை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம பொடியை கட் பண்ணி எடுத்து தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கூடயே 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பும் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டுங்க. அது வரை நம்ம இதை நல்லாவே வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தக்காளி வெங்காயமும் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு மூடியை திறந்து பார்த்துக்கலாம். தக்காளி வெங்காயமும் நல்லாவே வதங்கி மசிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்த அரைச்சி வச்சுருக்கிற செட்டிநாடு மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாங்க. மசாலாவும் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டை குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கலந்து கொடுத்ததுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க. அது வரை நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம் ஃப்ளேம்லேயே மாற்றிட்டு முட்டையை டேரெக்டாக உடச்சி ஊற்றாமல் இதை மாதிரி கிண்ணத்தில் உடச்சி ஒவ்வொரு முட்டையை உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்தாச்சுங்க. சேர்த்ததுக்கப்புறம் முட்டை நல்லா வெந்து வரட்டும். அதுக்காக மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் முட்டையை வேக வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா திருப்பி கொடுத்துட்டு முட்டையை மெதுவாக நல்லா திருப்பி கொடுத்துட்டு 5 நிமிஷம் போல் முட்டையை மறுபடியும் வேக வச்சுக்கலாங்க. முட்டை உடையாத அளவுக்கு மெதுவாக முட்டையை திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் மறுபடியும் குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. சிக்கன் குழம்பு மாதிரியே இந்த செட்டிநாடு ஸ்டைல் முட்டை குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த முட்டை குழம்போட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக மல்லியில் தூவி செட்டிநாடு ஸ்டைல் முட்டை குழம்பு இறக்கிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.